இன்றைக்கி புதன்கிழமை நம்ம மீன் வாங்குறதுக்கு விம்கோ மார்க்கெட் தான் வந்திருக்கோம். நானும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டுக்கு போனேன். அங்கே எந்த மீனுமே இல்லை. அதனால் விம்கோ மார்க்கெட் வந்திருந்தோம். இங்கே எல்லா மீனுமே வச்சுருந்தாங்க. மீன், இறா, நண்டு எல்லாமே இருந்துச்சு. இங்கே மட்டும் எப்படி இவ்வளோ மீன் கிடைக்குதுன்னு எனக்கே தெரியல. நிறைய மீன் இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி கண்டல் மீன் தான் வாங்கியிருந்தோம். அந்த சங்கரா மாதிரி இருக்கும் அந்த மீன் தான் வாங்கியிருந்தோம். நிறைய பேர் இந்த மீன் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். நிறைய பேர் அந்த மீன் வச்சுருந்தாங்க. அது இப்போ சீசன்னால் அந்த மீன் வந்திருக்கு போல். நாங்கள் இந்த அக்கா கிட்ட மீன் வாங்கியிருந்தோம். இந்த மீன் கலவா மீன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கும், ஆனால் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே மார்க்கெட்டை ஒரு ரவுண்ட் அடித்தோம். இந்த அக்கா கிட்டேயும் 2 மீன் வாங்கியிருந்தோம். நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த அண்ணக்கிட்ட தான் நாங்கள் எப்போவுமே மீன் வெட்டுவோம். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக கட் பண்ணி கொடுப்பாரு. நம்ம வீட்டுக்கு போய் அலசினா மட்டும் போதும். காசிமேட்லேயும் நான் மீன் வெட்டியிருக்கேன். அங்கே விட இங்கே ரொம்ப பர்ஃபெக்டாக வெட்டி கொடுப்பாங்க. மீனை வாங்கி வெட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு பார்த்தா எங்கள் அம்மா வாழை காணோம். எங்கேன்னு பார்த்தா இந்த 2 குட்டீஸையும் தூக்கிட்டு கடைக்கு போயிருந்தாங்க. எனக்கு ட்வின்ஸ் பிறந்திருந்தா எங்கள் அம்மாவோட நிலமை கண்டிப்பாக அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீனை நல்லா அலசி க்ளீன் பண்ணி வச்சிடலாம். நான் கொஞ்சம் மீன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நாளைக்கு ஃப்ரை பண்ணிக்கலான்னு. இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் குழம்பும் தான் செய்ய போகிறேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்துட்டேன். குழம்புக்கு தனியாக, வறுவலுக்கு தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பீசஸ் எல்லாமே குழம்புக்கு தான் நல்லாயிருக்கும். தலை, அப்புறம் வால், வயிறு பகுதி எல்லாமே குழம்புக்கு நல்லாயிருக்கும். இந்த நடு சென்டர் பீசஸ் வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மசாலாலாம் போட்டு பெரட்டி கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுக்கும் போது மசாலா எதுவுமே உதிராமல் சூப்பராக வந்துடும். நானும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எப்போவுமே வைக்கிற மாதிரி ஒரு மீன் குழம்பு தான். நானே இன்றைக்கி சமையலுக்கு லேட்டு. இந்த காக்கா டைமுக்கு வந்துருச்சு. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கிட்டு ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு குழம்புக்கு என்ன காய் தேவைப்படுதோ அந்த காய் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காயும் மாங்காவும் போட்டிருந்தேன். நம்ம மீன் குழம்போட டேஸ்ட்டே நம்ம அதில் வதக்கிற மசாலாவில் தான் இருக்குது. மேரினேட் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷும் வந்துருச்சு. அதையும் இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். குழம்பு நம்ம நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் தான் நம்ம மீனையே போடணும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நானும் மீனையும் போட்டுட்டேன். அது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளேயே மீனை வறுத்து எடுத்துக்கலாம். மீனும் நல்லா மீடியமாக வச்சு மீனை வறுக்கணும். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் தலையை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எங்கள் அம்மாவோட ஃபேவரட் அந்த தலை தான். நான் ஒரு பீஸ் மீன் மட்டும் வச்சுட்டு கொஞ்சமாக குழம்பு ஊற்றி டேஸ்ட் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நைட்டு இதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி